ஆவியானவர் நம்மளை ஆட்கொண்டு நடத்துமாறு இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். அவரோட ஆவியை நம்மளுக்கு புதுப்பித்து தர வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே
கரங்களை உயர்த்தி நம் தேவனை நோக்கி கேட்போமா? அப்பா ஆவியானவரே, எங்களை நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் அப்பா முழுவதுமாய் ஒப்பு வைக்கிறோம் தகப்பனே. எங்களால் முடியாத நேரங்களில் நாங்கள் சோர்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற வேலையில் ஆவியானவர், எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு பலன் இல்லாத நேரங்களில் அப்பா எங்களுக்கு பலன் தருகிற துணையாளரே, எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்பவரே, உம்மை நோக்கி இந்த வேலை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் அப்பா நாங்கள் நுழையும் பொழுது உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ராஜா. நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை புதிதாக்குகிற ஆவியானவரே, எங்களை புதுப்பிக்கிற ஆவியானவரே, அப்பா நாங்கள் சோர்ந்து போன வேலைகளை எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே, அப்பா பலன் இல்லாத வேலையிலே எங்களுக்கு பலன் தருகிறவரே, அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை செபிக்க வைப்பவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. உம்மே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமை கேட்போமா இந்த வேளை? அப்பா, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், உம் அன்பினால் இன்று அலங்கரியும், உம் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. அப்பா, அப்பா எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. Thank you Jesus. அப்பா, உம்முடைய சிறகுகள் நிழல்ல அப்பா நாங்கள் என்றென்றும் மகிழ அப்பா தேவன் எங்களோடு கூட இருந்து துணையாக இருந்து எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை அப்பா தேவன் நீங்க இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பிரசனத்துல அப்பா நாங்கள் அதிக நேரத்தை செலவிட அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க இன்னும் அதிகமாய் செபிக்க இன்னும் உம்மோடு கூட நாங்கள் கிட்டி சேர எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளை உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் பலன் இல்லாமல் இருந்தாலும் அப்பா நாங்கள் அப்பா சோர்வாய் காணப்பட்டாலும் தேவ ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில அப்பா எங்களால அப்பா முடியாது என்று நாங்கள் எண்ணி நாங்கள் நிறைய காரியங்களை வைத்திருக்கோம் ராஜா. ஆனா இந்த மாதத்துல தேவ ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். எந்தெந்த இடங்கள்ல அப்பா நாங்கள் குறுகி போயிருக்கிறோமோ, எந்தெந்த இடங்கள்ல அப்பா நாங்கள் சோர்வா இருக்கிறோமோ, எந்தெந்த இடங்கள்ல நாங்கள் இன்னும் எங்களால டெவலப் ஆக முடியாதுன்னு இருக்கிறோமோ, தேவ ஆவியானவர் எங்களை இந்த மாதம் முழுவதுமாய் அதுல அப்பா நீங்க நடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களை அப்பா உயர்த்துகிற தேவன் நீங்க ராஜா. எங்களை அப்பா உயர்ந்த அப்பா கண்மலையின் மேல உட்கார வைக்கிற தேவன் நீங்க ராஜா. உம்மை நோக்கி இந்த வேளை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அப்பா, உமக்கே ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
எங்கள் பலவீன நேரங்கள் அப்பா உம்மிடத்துல வரும்போது நீர் எங்களுக்கு பலன் தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீரே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்தினால இடைக்கட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை நடத்தி செல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உடைய தயவு எங்களை வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. அவன் தொடர்ந்து இருக்கிற வேலையை ஆசீர்வதித்தாங்க. இந்த மாதத்துக்கு அமேனப்பா எங்களோட வாக்குத்தத்தத்தை தந்து அப்பா அதை சுதந்திரத்துக்கு கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இது வேணாம்ப்பா, ரைஸ்ராக எடுத்துடலாம் கொஞ்சம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலையில் 1ஆம் தேதி காலை நேரத்திலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் நம்மளை கூட்டி சேர்த்தமைக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். திடீரென்று ஒரு கிளைமேட்டிக்கல் சேஞ்ச், நிறைய இடங்களில் ஃபீவர், கோல்டு, காஃப், சபையில் அநேகருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நம்ம இங்கே கூட்டி சேர்த்து இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்கிறார். பொதுவாக இந்த 1ஆம் தேதி காலையில் வந்து ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது என்பது நல்லது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அனுதினமும் கர்த்தர் நம்மை வார்த்தை கொடுத்து நடத்துகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமையடைவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தையை தியானித்து அதற்கு பிறகு நாம் மற்ற காரியங்களை பார்ப்போம். ஆராதனை முடிந்தவுடன் அப்படியே வேதத்தை தியானிப்பது நலமாக இருக்கும் என்று என்னுடைய மனதிலே படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமே வரல. சத்தமாக தான் சொல்லுவோமா எல்லோரும்? ஆமென். நீங்கள் நான் ஏன் அடிக்கடி சத்தமாக சொல்லுங்கன்னா, கொஞ்சம் பேராக இருந்தாலும் சத்தமாக சொன்னீங்கன்னா இது ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு நாமளும் வந்துடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்கள்ல, அப்படிங்கிறக்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா அப்போது? இப்போ தான் வருது சத்தம். பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். சரி, போன மாதம் வாக்குத்தத்தம் என்ன? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இது மாதிரிலாம் கேட்டால் நாங்கள் அடுத்தது வராமே விட்டுருவோம். ஃபஸ்ட்டு வராதவங்க தப்பிச்சுக்கிறாங்க, எங்களை கேட்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு முந்தின வர வாக்குத்தத்தம் என்ன? மந்த் ஆஃப் மே. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் கேட்குறேன்னா, மாதம் மாதம் வரோம், வாக்குத்தத்தத்தை கேட்குறோம், நல்லது. அதை டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான் நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. மே மாதம் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்தடுத்து கேட்டேன்னா ரொம்ப போயிடும், அதனால் வேண்டாம். ஸோ இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த போய் தான் எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ரீட் எஸ்ரா சாப்டர் 7 verses 6. Read both English and Tamil. எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா சாப்டர் 7 verses 6.
இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். Amen. If possible, read in English also, please. I'm waiting. The king granted him all his. This Ezra came up from Babylon, and he was a skilled scribe in the law of Moses, which the Lord God of Israel had given. The king granted him all his requests according to the hand of the Lord his God upon him. Yeah, that this part is the promise verse for us. The king granted him all his request according to the hand of the Lord his God upon him. அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். கரங்களை வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. இன்றைய ஆண்டவர் எனக்கு கேட்டதை கொடுத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். என்றால் இன்று காலையில் ஆராதனைக்கு வர முடியுமோ முடியாதா, வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ஆன்லைனில் வீட்டில் இருந்தே ஜூம் மூலிமா கனெக்ட் பண்ணலாங்கிற நிலைமையில் இருந்தேன். கடந்த 3 நாட்களாக கிட்டத்தட்ட திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்துவிட்டு போய் திங்கட்கிழமையிலிருந்து ஐ வாஸ் நாட் வெல், ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தி நேற்றெல்லாம் மிகவும் மோசமாக இருந்தது, நிலைமை படுத்துக்கொண்டே தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். பெரிய சாட்சியை நிச்சயமாக சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுக்காக கொஞ்சம் என்ன செய்யணும், சில காரியங்களை செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும், சின்ன சின்ன காரியங்களை செஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன், பாஸ்டர்ஸ் என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் எனக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு, மற்றவங்க யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்துலையும் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டு தான் இருந்தது. ஃபோனில் பேசினவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க தேவன் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசித்தோம், அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது, ஆகவே எஸ்ரா கேட்டவைகள் எல்லாம் ராஜா கொடுத்தான். எஸ்ராவை தேவன் முன்குறித்தார். இந்த மாதம் நம்மளுடைய ஒரே ஒரு லைனில் ஒரே ஒரு வேர்டில் சொல்லணும்னா, எதை குறித்து நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம் என்று சொன்னால், தேறினவனாக இரு. எழுதிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திஸ் மந்த் இஸ் அ டீச்சிங் மந்த்னு சொல்லலாம். நிறையா நான் டீச்சிங் கொடுக்க விரும்புகிறேன். அந்த டீச்சிங்கோடு கூட நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். எதிலெல்லாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த எஸ்ரா புஸ்தகத்தில் நாம் அதிக நேரம் நாம் தியானித்து உண்டு. இந்த மாதமும் அதை தியானிக்கும்பொழுது ஆண்டு வித்தியாசமாக நம்ம நடத்துவா என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேக நாட்களுக்கு முன்பு இதே வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இஃப் ஐ எம் ரைட், ஐ ரிமெம்பர் மேபி 2 years பேக் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்று ஆண்டவர் கொடுத்ததான காரியம் என்ன என்று சொன்னால், ஏன் எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது. எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்ததினால், டு த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் காட் அப்பான் ஹிம். எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்ததினால் கிங் கிராண்டட் ஹிம் ஆல் ஹிஸ் ரிக்வெஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய ராஜாக்கள் உண்டு. நமக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே ராஜாக்கள் தான். ஸ்தோத்திரம். நம்ம வேலை செய்கிற இடத்துல ராஜாக்கள் உண்டு, நம்ம ஊழியத்தில் ராஜாக்கள் உண்டு. நம்ம மேலே தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு யாரும் எதையும் நோன்னு சொல்ல முடியாது. கரங்களை தலையிலே சொல்லுங்கள். அப்போது நமக்கு ஏதாவது காரியங்கள் ஒரு நோ அப்படி வருதுன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா உடனே தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். தேறினவனாக இருக்க வேண்டும். நாம் தேறினவனாக இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த தேறியவன் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்டுகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எதிலே தேறினவனாக இருக்க வேண்டும்னு. அந்த 10ஐயும் டீட்டெயிலாக நம்ம இந்த மாதம் முழுவதும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமா? முதலாவது இங்கே எஸ்ராவை குறித்து பார்ப்போம். எஸ்ரா எதிலே தேறினவனாக இருந்தான்? கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அன்று எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாண புஸ்தகங்கள். தேரா என்று சொல்லக்கூடிய அந்த 5 புஸ்தகங்கள், முதல் 5 புஸ்தகங்கள் என்னென்ன? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புஸ்தகங்களில் அவன் தேறினவனாக இருந்தான். தேவனுடைய கட்டளைகளை
கைகொள்கிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதற்காக பக்குவப்படுத்தியிருந்தான்? 3 காரியங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராய, அதன்படி செய்ய, இஸ்ரவேலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? The Ezra had prepared his heart. In English it says that Ezra had prepared his heart to seek the law of the Lord and to do it and to teach statutes and ordinances in Israel. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have to prepare. We must have a prepared heart. இந்த மாதம் முழுவதும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சொல்லலாம், நானும் சொல்லலாம், இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை வீட்டில் பூட்டி கொண்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் அதிகமாக ஜெபிக்க தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்று எஸ்ரா இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வேதத்தை ஆராய்ந்தான், அதன்படி செய்தான். இது 2 கண்கள். ஒரு பக்கம் ஆராயணும், இன்னொரு பக்கம் செய்யணும். பைபிள் படிக்கணும், அதை சொல்லியிருக்கிறத செய்யணும். பைபிள் படிக்கிறோம் ஆனால் சொல்லலை, ஆனால் செய்யலை, ஆனால் சொல்கிறோம்னா நோ யூஸ் அட் ஆல். நம்முடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. Acts chapter 1 verses 1 and 2. தேயோபிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின. நானே சொல்லிடுறேன் in English. To do and teach. செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின. நான் நேற்று தினத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். நம்முடைய இந்த கவுன்சிலிங் அகாடமி குறித்து அதிகமாக யோசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அதுக்கு ஒரு லைனில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கோட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபிக்கும்போது இந்த வார்த்தை தான் கர்த்தர் கொடுத்தா. டு டூ அண்ட் டீச். கரங்களுக்கு வரைய சொல்லுவோமா? தேவன் வார்த்தைகளை கொடுக்குறவராக இருக்குது. அது போட்டால் நல்லா இருக்கும் கீழே, இல்லையா? ரெகவோத் அகாடமி ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ். அதுக்கு கீழே போட வேண்டிய அந்த மோட்டோ அப்படி சொல்லுவோமா? அதை பார்க்கும்போது அது என்னென்னு சொன்னால், டு டூ அண்ட் டீச். நாம் செய்ய வேண்டும், உபதேசிக்க வேண்டும். டு டூ அண்ட் டீச், அது எல்லாமே அடங்கிடுது. அநேக நேரங்களில் நாம் டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம், செய்ய மாட்டோம். செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு கமிட்மெண்ட் என்னென்னா, இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இன்னும் மணிக்கணக்கில் உட்காந்து ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போ நாம் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உட்காரமோ அப்போ தான் பிசாசு சரீரத்தில் ஏதாவது பலவீனத்தை கொண்டாடுவான். அதான் நடந்துச்சு. ஆனால் அதை மேற்கொள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தலையில் சொல்லுவோமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். ஏன்னா தேவனுடைய கரம் நம் மீது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ தேறினவனாயிரு. அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி சொல்கிறேன். மற்ற காரியங்களை நம்ம வரலாற்றில் தியானிக்க இருக்கின்றோம். தேறினவனாக இருக்க வேண்டும். He was a skilled பண்ணிக்கணும். He was a skilled scribe. இருக்கு. Thank you. He was a skilled scribe. You must have a skill, the talent. தேறினவனாக இருக்க வேண்டும். தேறினவனை குறித்து இந்த எஸ்ராவுடைய பேக்ரவுண்டெல்லாம் நான் வர நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேறினவனை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 6:40 வாசியுங்கள். Luke chapter 6 verses 40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். Read in English also if possible. A disciple is not above his teacher, but everyone who is perfectly trained will be like his teacher. நானே சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஏன்னா இன்றைக்கி சுற்றி வருவாங்க நான் எதிர்பார்க்கல, அதனால் நல்லா எழுதி வச்சுட்டேன் முன்னமே. கர்த்தர் நல்லவ, ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க, டக்குன்னு வந்து நின்று தேவநாம மகிமை அடைவதாக. ப்ரைஸ் எல்லாம். A disciple is not above his teacher, but everyone who is perfectly trained will be like his teacher. இந்த அருமையான வார்த்தை, பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்டு. நான் என்ன கேட்டால் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்டு, ஆனாலும் நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. தேவநாம மகிமை அடைவதாக. பர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகணும், இன்னும் ட்ரெயின் ஆகணும். நீங்கள் மட்டும் இல்லை, அனைவருமே சகித்துக்கொள்வதற்காக நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A disciple is not above his teacher, but everyone who is perfectly trained will be like his teacher. அப்போ சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்போ நம்ம இயேசுவை போல் இருக்க வேண்டும். கரங்களை வைத்துமா, இல்லை 2 கரங்களை வைத்து சொல்லுவோமா? இந்த காலை வேளையில் நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும். அன்றே நான் இயேசுவை போல் மாறணும்ப்பா, அன்றே நான் உண்மை போல் மாறணும். கரங்களை எல்லா கரங்களை உயர்த்துங்க. இயேசுவே, நான் தேறினவனாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஓ ராபா ஷாபாபா காராபா ரியாதா காதலா பாலாபா. எல்லாரும் ஆவியில் நினைஞ்சு ஜெபம் பண்ணுவோம். நான் தேறினவனாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? உண்மை போல் நான் மாறணும் கர்த்தாவே. அவர் எப்படி இருந்தார் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றாக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாறல். இந்த உலகத்தில் வேறு யாரும் மாறல் கிடையாது. இயேசுவே முன்னிறுத்து போனோம்னு சொன்னால் நம்ம ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தேசத்திலே கொண்டு வர முடியும். இந்த சபை ஒரு எழுப்புதலின் சபையாக மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவில் இந்த சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். இயேசுவில் இந்த சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். இயேசுவில் இந்த செயல் நமக்குள் இருக்க வேண்டும். அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மளால் தாழ்த்த முடியுதா? தேறினதுக்கு என்ன தேவைன்னு தெரியுங்களா? முதல் தாழ்த்தணும். நம்மளை யாராவது ஏதாவது சுருக்குன்னு சொல்லிட்டா நம்ம தாங்க முடியுதா? உடனே நம்ம என்ன செய்வோம்? அப்படி சொல்லிட்டியா, டைம் வரட்டும், நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு டைம் வரும்பொழுது பழி வாங்கிடுவோம். இங்கே எதுக்காரங்கப்போ நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படி நடந்துக்குவோம். வச்சுக்கிறாரு. எனக்கு ஒரு காலம் வரும்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், வரட்டும் பார்த்துக்கிறான். இப்படி தான் நாம் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். எப்படா சந்தர்ப்பம் வரும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அதுதான், அது அல்ல. ஆண்டவர் என்ன செஞ்சார்? உன்னை ஒரு மணி தூரம் நடக்க கூப்பிட்டா நீ அவங்க 2 மணி தூரம் நடக்கப்போ. மத்தேயு மலை பிரசங்கத்தில் தெளிவாக சொல்லிக்கார் 5, 6, 7 அதிகாரங்களில் நாம் என்னெல்லாம் செய்யணும்னு. சமீபத்தில் நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை, நம்முடைய மனநிலை மாறணும். அப்போ தான் நம்ம தேறினவனுக்காக சொல்ல வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனநிலை மாறவில்லை என்று சொன்னால் நம்ம தேறினவன் அல்ல. தேவநாம மகிமையடைவதாக. நம்ம மனநிலை மாறணும். நானும் நீங்களும் மாற வேண்டும். சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்ட ஒரு போதகர் இப்படியே பேசுகிறார். உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்படுவார்கள், உன் கண்களால் அதை காண்பாய் அப்படின்னு. இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வெட்கப்படுத்துனதுக்காக நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை வெட்கப்படுத்தவில்லை, ஆண்டவர் வெட்கப்படுத்த வைத்திருக்கிறார். அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொன்னார், உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்னு. நாம் இன்னும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த பிரசங்கத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இயேசுவே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள், அவர்களை நீ ஒரு கை பார்த்து கொள்ளும். அவருக்கு ஒரு வேலையே இல்லை. ஏப்பா, நானே அடிமையின் ரூபம் எடுத்து இந்த ஜனத்திற்காக இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலதுபாசத்தில் அமர்ந்து கொண்டு இன்னும் இவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். நீ ஏன் கூட சேர்ந்து பரிந்து பேசாமல் எதிர்த்து நில்லு, அடி உதனா நீ கிறிஸ்துவனா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். அல்லேலூயா. இங்கே கிறிஸ்துவ அன்பு எங்கே போச்சு? ஆதியில் இருந்த கிறிஸ்துவ அன்பு மிஷனரிகள் இந்த உலகத்திற்கு, இந்த இந்தியாவிற்கு வந்தார்கள், தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் தங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க, இந்த அன்பை விதைச்சிட்டு போனாங்க. நாம் இப்போ என்ன விதைச்சிட்ருக்கிறோம்? பகையை விதைச்சிட்ருக்கிறோம், பிரிவினைகளை விதைத்து கொண்டிருக்கின்றோம், யார் பெரியவன் என்ற காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசுவின் சிந்தை வருகிறதோ அப்பொழுது தான் நம்ம தேறினவனாக இருப்போம். அப்பொழுது தான் எழுப்புதல் வரும். இல்லைனா 12 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், கூட்டம் போட்டு ஜெபம் பண்ணாலும், லட்சக்கணக்கான ஆட்களை கூட்டி ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வந்து நல்லா இருந்துச்சு பிரசங்கம், ஆனால் மாதிரி இப்போ இவர் இல்லை. எப்படி சொல்லுவோம்? முதல்ல ரொம்ப வல்லமையாக பேசுவார், இப்போ கொஞ்சம் டல் ஆகிட்டார். பாருங்கள், வந்ததும் கூட லேட்டாக தான் வந்தார், போச்சு, அவ்வளோதான். எங்கேருந்து எழுப்புதல் வரும்? இப்படி நம்ம மார்க் போட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் வாழ்க்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாற
தேவன் உதவி செய்வாராக. கரங்களை வச்சு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ தேறினவனாக இருக்கிறாய் என்று சொன்னால், சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். இயேசு இருந்ததைப் போல நாம் இருக்க வேண்டும். இயேசு இருந்ததைப் போல நாம் இருக்க வேண்டும். இயேசு எப்படி இருந்தார்? அவர் எங்கே போனாலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நாம் நன்மை செய்கிறோமா? யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறோம். நன்மை செய்கிறது ஒரு 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 ரிட்டர்ன் கிடைக்கும் தான் நன்மை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாறும்பொழுது தான் தெரியினவனாய் நாம் மாற முடியும். தெரியினவன்னா சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் இந்த மாதம் நம்ம தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை போல நாம் மாற உட்காரணும். அவர் சமூகத்தில் உட்காரணும். எப்போ இயேசுவை போல மாற முடியும்? அவரோடு இருந்தால் தான் மாற முடியும். அவரோடு இருந்து ஜெபம் பண்ணால், அவரோடு இருந்து அவரோட ஐக்கியமாக இருக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம கூட பேசும்போது நம்ம மாற முடியும். இல்லைன்னா நமக்குள்ளே இந்த போட்டி, பொறாமை, எல்லா துர்க்குணங்களும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மனுஷ சுபாவம் இந்த மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. ஆமென். அதான் ஒரு பாட்டு இருக்குது, முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பாடுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் இயேசுநாதான்னு சொல்லிட்டு பழைய பாடல். நம்ம ஆசைப்படுறோம். அந்த மாதிரி மெசேஜ் கேட்கும்பொழுது நம்ம ஆசைப்படுறோம். போன உடனே வேற ஒரு சோதனை வரும். நீங்கள் ஒன்றுமே இது பண்ண வேணாம். வீட்டுக்கு போகணுன்னு ஒரு சோதனை வைக்கும். காலையில் டிஃபன் சாப்பாடு கூட செஞ்சு வைக்காமல் நீ பாட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்ட, என்ன பண்ண போகிற அப்படின்னு அடுத்து டக்குன்னு கோபம் வரும். அங்கே தான் அமைதியாக இருக்கணும். இந்த 2 நிமிஷம் செஞ்சிடுவேன், டோன்ட் வரி, காட் வில் டேக் கேர் ஆஃப் இட். விசுவாசிங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டு உங்களுக்கு ரெடியாக கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. சின்ன சின்ன விஷயங்களை தான் பிசாசு சோதனை கொண்டு வருவான். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவ சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். Therefore, a disciple is not above his teacher, but everyone is perfectly trained will be like his teacher. Perfectly trained. Please underline that. பர்ஃபெக்டாக நம்ம ட்ரெயின் ஆகணும் இந்த நாட்களில். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி தேவன் அற்புதங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தெரிந்தவனாக இருக்கணும்னா, மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. Matthew chapter 10 verses 16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஆமென். Behold, I send you out as sheep in the midst of wolves. Therefore be wise as serpents and harmless as doves. Yeah. Be wise as serpents and harmless as doves. சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபரற்றவர்களாகவும் இருங்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். 9வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு, அறுப்புக்கு எஜமானத்தில் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பு மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா வாசிங்க. 10:1 வேகமாய். Matthew 10 verses 1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். சீஷர்களை கூப்பிட்டு அதிகாரம் ஆர்டைன் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்து அவர் அனுப்புகிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆர்டினேஷன் கொடுத்து அனுப்பும்போது என்ன செய்கிறாரு? சொல்லி அனுப்புகிறாரு. சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். நம்ம ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா சர்ப்பம் என்ன பண்ணணும்? சலன் போய் ஒளிஞ்சுக்கு, இல்லை வெயில் வந்து கொத்திடும். அதான் உஷாராக இருக்கிறது. சர்ப்பம்னா என்ன? பாம்பு உஷாராக இருக்கும். பாம்பு உஷாராக இருந்ததுனால தான் ஏமாத்திருச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் நாம் என்ன செய்யணும்? புறாக்களைப் போல் கபடற்றவர்களாக இருக்கணும். கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். வினா உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். உஷாராக இருக்கணும். சில பேர் நம்மளை ஏமாத்துறதுக்குனே வருவாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் வேணாம்ப்பா, என்னால் இதுதான் முடியும், இது நான் செய்கிறேன் அப்படின்றணும். ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஏமாத்துறவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்கிறேன். சின்ன எக்ஸாம்பிள் தான். எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும், கொடுங்க, அடுத்த மாதம் தரேன் அப்படிம்பாங்க. கட்டாயம் திரும்பி கிடைக்காது. நம்ம என்ன செய்யலாம்? என்னால் முடியாதுப்பா, என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, நீ கொடுத்தா திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இதை வச்சுக்கோ, பிரச்சனை இல்லாமல் போயிடும். இதான் கொஞ்சம் கபடற்றவர்களாக இருப்பது. ஒரு வேளை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை.
வச்சுட்டு கொடுக்காமல் இருக்கிறதுன்னு தப்பு தான். இந்த விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது. ஸ்தோத்திரம். புறாக்களைப் போல் கபடற்றவர்களாக இருங்கள், சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாக இருங்கள். இப்படியெல்லாம் இல்லாமல் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு கர்த்தரை சிக்க வச்சுட்டார். கர்த்தரை சிக்க வைக்கலையே, ஆண்டவர் தான் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரே, ஆண்டவர் தான் நடத்தியிருக்கிறாரே, இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்காவது அதை படிச்சிருக்கிறோமா? நாம படித்ததை ஞாபகப்படுத்தியிருக்கிறோமா? எப்போ ஞாபகம் வரும்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் தான் ஞாபகம் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நம்ம அரட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது தேவனுடைய பாதம். அதிகமாக இன்னும் ஜெபிக்க தேறினவனாய் மாறணும்னா தெர் இஸ் நோ ஷார்ட்கட். வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும். இது ரெண்டு என்னங்கிறது மட்டும் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது முக்கியம்? வேதம் வாசிப்பதா, ஜெபிப்பதா? ரெண்டுமே முக்கியம். ரெண்டு கண்கள். நான் அடிக்கடி அந்த காலத்தில் சொல்லுவேன், ட்ரைனிங் கொடுக்கும்போது, பயிற்சி முயற்சி ரெண்டும் தேவை. பயிற்சியும் தேவை, முயற்சியும் தேவை. பயிற்சி மட்டும் எடுத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. முயற்சியும் தேவை. பயிற்சியும் வேணும், முயற்சியும் வேணும். இரண்டாவது, ஆக்சிஜன் சுவாசத்துக்கு தேவை. காற்று உள்ளே போகிறது முக்கியமா, வெளியில் வர்றது முக்கியமா? ஹலோ, மூச்சு விடுவது முக்கியமா, மூச்சை உள்ளே இழுப்பது முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். அப்படி தான் வேதம் வாசிப்பதும் ஜெபமும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஜெபம் 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 பண்ணுறது ஊழியம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது ஊழியம் பண்ணுறது. ஆண்ட சொல்ல கொஞ்சம் உட்காந்து கேளுப்பா நான் சொல்கிறத. சில பேர் பார்த்திங்கன்னா பைபிளை ஒரு மாதத்தில் 2 தடவை படிச்சிருவேன். வேகமாக படிச்சு விட்டுறது என்னால் முடியல. நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு மாதத்தையாவது ஒரு பைபிள் நம்ம முடிக்கணும். ஒரு நாளைக்கு கால்குலேட்டர்லாம் பண்ணி பார்த்தேன். 50 பக்கம் 60 பக்கம் படித்தா 15 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இல்லை, நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அந்த பக்கம் ஒரு 429, இந்த பக்கம் ஒரு 1226, அது எல்லாத்தையும் இது பண்ணி கால்குலேட் பண்ணி ஓகே ஒரு 100 பேஜ் டெய்லி உட்காடுறோம். யாரோடையும் பேசாமல் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியல. என்ன காரணம் தெரியுங்களா? எங்கேயாவது ஸ்டக் ஆகிடுறேன், அங்கேருந்து தியானிக்க ஆரம்பிச்சிடுறேன். ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆனாலும் ட்ரை பண்ணி ஒரு தடவை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்தையாவது முடிக்க பார்க்கணும். அது வேகமாக படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும், இதுவும் இருக்கணும், தப்பில்லை. ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஏன்னா எது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆமென். அப்படி படிச்சிருக்கிறேன், படிக்காமல் இல்லை. முழு வேதத்தையும் ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் படிச்சிருக்கிறேன். உங்களுக்கு அந்த டைம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, ஜெபிக்கவும் செய்யணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். வேதத்தையும் வாசிக்கணும், ஜெபிக்கவும் செய்யணும். ஆமென். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம இருக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கபடற்றவர்களாக இருக்க, அது தேறினவனுக்கு இப்போ பாருங்கள், இப்போயும் 2-3 பாயிண்ட் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாரு. தேறினவனாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? குருவை போல் இருக்கணும். நம்ம குரு யார்? ஹலோ, ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருக்கணும். அடுத்தது, சர்ப்பங்களைப் போல் வினானவர்களாகவும் புறாவை போல் கபடற்றவர்களாக இருங்கள். ஆண்டவர் இருந்தாரா? இயேசு கிறிஸ்து இருந்தாரா? தங்கிட்ட வந்து பேசுகிறவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. யூதாஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு, பேதுரு யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு இல்லையா? ஒவ்வொருத்தரை குறித்து மரியாதை யாருன்னு தெரிஞ்சிச்சு, மாத்தா யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தரை குறித்தையும், ஐஸ்வர்யவானை குறித்தும் தெரிஞ்சிருந்தால், லாசரு குறித்தும் தெரிந்திருந்தால், எல்லாவற்றையும் யாரும் அவருக்கு எதையும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்? அவர் தேறினவராக இருந்தார். அதே போல் நாமும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே தொடர்ந்து இந்த காரியங்களிலே நாம் ஜெபித்து தியானிக்க இருக்கிறோம். அதற்கு நமக்கு தேவை, தேறினவனாக இருப்பதற்கு டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவு. நீட் மோர் விஸ்டம் அண்ட் டிசர்ன்மெண்ட். அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தாவே பகுத்தறியக்கூடிய கிருபைகளை தாரும். கிவ் மோர் விஸ்டம் அண்ட் டிசர்ன்மெண்ட் லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டே அன்னைக்கு தொடர்ந்து நாம் இதை ஜெபம் பண்ணி தியானிப்போம். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டனவல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். பி A disabled is not above his teacher, but everyone who is perfectly trained will be like his teacher. ஆண்டவரே, நாங்கள் பர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகணும். ஆண்டவரே, ஆக்ட் அண்ட் டூ. பர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகணும். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஜெபம் பண்ணுவோமா? நாங்கள் பர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகணும் கர்த்தாவே. டு டூ அண்ட் டீச். நாங்கள் ஜஸ்ட்டு சொல்கிறவங்கள மட்டும் இல்லை, செய்து
சொல்லுகிறவர்களாய், நாங்கள் செய்கிறதை சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எல்லாம் கேட்போமா? ஆண்டவரே, தேறினவனுக்குள்ள என்ன தேவை? முதலாவது தாழ்மை தேவை. தேறினவனுக்குள்ள இயேசுவின் சிந்தை தேவை. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் சிந்தை இல்லாமல் தேறினவன் என்று சொன்னால் நான் என்னை நானே ஏமாற்றி கொண்டவனாக இருப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாட்களே ஒரு வாக்கு கொடுத்துட்டு என்னால் அதை நிறைவேற்ற முடியல. ஒரு ஊரில் ஃபேமிலி கேம்ப் நடத்துறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு போக முடியல. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதிலும் கூட நமக்கு நிறையா பிளானிங் தேவைப்படுது. கண்டினியூஸாக மினிஸ்ட்ரி கொடுக்காம மாறி மாறி கொடுத்து காரியங்களை செயலாற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பிளானிங், எல்லாவற்றிலையும் ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுது. இந்த நாட்களே கர்த்தர் அந்த தெளிவை கொடுப்பாராக. கரங்களை எடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சொன்னால் அதை செய்யணும். ஆண்டவரே, அதற்கேற்றாற்போல் எங்களை நாங்கள் உருவாக்கி